கோட்பாட்டை மீறிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. உள்ளூராட்சி சபைகள் தொடர்பான தமிழ் கட்சிகளின் தொடக்க கால கோட்பாட்டை முழுமையாக மீறியுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்தார். உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்கள் தெரிவில் எங்களுக்குள் வேறுபாடுகள் இருந்த போதிலும் தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கில் உள்ள எந்த ஒரு சபையிலும் ஆட்சி அமைப்பதற்கு இடமளிக்க கூடாது என்பதில் எல்லா தமிழ் கட்சிகளும் தொடக்கம் முதலே ஒரு இறுக்கமான கொள்கை கோட்பாடாக கடைபிடித்து வந்துள்ளன. உயர்தர பரீட்சை 2025 தொடர்பில் பரீட்சை திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் 10 முதல் டிசம்பர் 5 வரை நடைபெறும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த பரீட்சைக்கான நிகழ்நிலை விண்ணப்பங்களை ஜூன் 26 முதல் ஜூலை 21 வரை 2025 வரை சமர்ப்பிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. பேருந்து கட்டணங்களில் மாற்றம் ஏற்படுமா? நாட்டில் பேருந்து கட்டணங்களை 2% குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசாங்கத்தினால் பேருந்து சங்கங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போக்குவரத்து அமைச்சின் அதிகாரிகளுக்கும் பேருந்து சங்கங்களுக்கும் இடையே இன்று பிற்பகல் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இவ்வாறு அறிவிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு. ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்களை மோசடியாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்திலிருந்து தேசிய சுதந்திர முன்னணிக்கு வழங்கப்பட்ட 40 வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு சுமார் 9 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக விமல் வீரவன்ச உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அனுரவின் அரசாங்கம் எடுக்கவுள்ள முக்கிய அறிவிப்பு. 2025 ஜூன் 30 அன்று நாடாளுமன்றத்தில் அரசாங்கம் தனது நிதி உத்தி குறித்து சிறப்பு அறிவிப்பை வெளியிட உள்ளதாக அவைத் தலைவர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவா அல்லது பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் அனில் ஜெயரத்னவா விடுப்பார்கள் என்பது குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை. போர் குற்றவாளிகளுக்கு தண்டனை வேண்டும். ஸ்ரீலங்காவின் வலியுறுத்திய ஐநா ஆணையாளர். இலங்கையில் இறுதிக்கட்ட போரில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு கூறப்பட வேண்டுமென ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் ஓல்கர் டக் கொழும்பில் நடத்தப்பட்ட குழு விவாதத்தில் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் போர்க்குற்றங்களை செய்தவர்களுக்கு கடந்த கால அரசாங்கங்கள் தண்டனையிலிருந்து விலக்கு அளித்த நகர்வு போல புதிய அரசாங்கம் செய்யாமல் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற இடித்துரைப்பை செய்த ஆணையாளர் குற்றங்களை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவது மிக முக்கியமான நகர்வு என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசு வேலைகளுக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். அரசு சேவையில் 30,000 புதிய பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அனைத்து ஆட்சேர்ப்புகளும் போட்டித் தேர்வுகள் மூலம் நடத்தப்படும் என்று அமைச்சு அறிவித்துள்ளது. பொது நிர்வாக சேவை, திட்டமிடல் சேவை மற்றும் அறிவியல் சேவை உள்ளிட்ட பல்வேறு பணியாளர் மட்ட பணிகளுக்கு தகுதியான நபர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார். செம்மணியிலிருந்து எங்களை துரத்தியவர்கள் இவர்கள். செம்மணி போராட்டத்திற்கு வந்த அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் தம்மை துரத்தியது சில கட்சியினரும் ஊடகங்களும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். இவ்வாறான நடவடிக்கைகள் தமிழ் மக்களுக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.